கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து தொலைக்காட்சியின் வாயிலாக தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் வந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபித்து தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தராக இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மீண்டுமாக முடிய வசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நேரத்திற்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு பேசும் ஆவியானவர் கொண்டு எங்களை நிரப்பும். நீர் பேசுகிற வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகள் கேட்கிற நேயர்களுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கே தேவன் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, உயிருள்ள நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உயிருள்ளதாக இருக்கிறதா, செத்ததாக இருக்கிறதா, அல்லது நடுநிலையில் இருக்கிறதா, அல்லது ஏற்றத்தாழ்வுகளோடு நிறைந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு உயிருள்ள இரட்சகர் இருப்பதால், அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மனிதனாய் வாழ்ந்து மனிதர்களால் கொல்லப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ளவராய் பிதாவினிடத்திலே உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த உயிருள்ள தேவன் நம்முடைய நம்பிக்கையும் உயிருள்ளதாக காணப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் உயிருள்ளதாகவே தேவனுக்கு முன்பாக காட்ட வேண்டும் என்று இந்த நாளின் தியானம் நமக்கு அறிவையும் தெளிவையும் எச்சரிப்பையும் இன்னும் விழிப்புணர்ச்சியும் கொடுத்து நம்மை பாதுகாக்கும்படியாக நான் தேவனை வேண்டுகிறேன். வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டா? வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டா? வாழ்க்கை போராட்டத்தை நாம் ஏன் போராடி வாழ வேண்டும் என்ற கேள்விகளெல்லாம் எழுப்பும்போது ஒரு நம்பிக்கையின் பேரில் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு உணரும். இந்த கேள்விகளுக்கு பதில் தர வேறு மதங்கள் நிறைய முயற்சி செய்திருந்தாலும் ஒரே ஒரு மதம் மாத்திரமே இந்த கேள்விகளுக்கு பதில் தரக்கூடியதாக இருக்கிறது. அதுவே கிறிஸ்தவ மதமாக இருக்கிறது. ஆனால் தம்முடைய பிள்ளைகளை படைத்த தேவன் அவர்களைப் போலவே அவர் இந்த உலகத்திற்கு மானிடனாய் வந்து மனிதனாய் அவதரித்து மனிதனைப் போல வாழ்ந்து மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவனுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களோடு வாழ்ந்தார், நம்மோடு வாழ்ந்தார். நம்மோடு வாழ்ந்த அவரை நாமே என்ன செய்தோம் என்றால் நம்பிக்கை இல்லாமல் அவரை கொன்றுவிட்டோம். ஆனாலும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிருள்ளவராய் ஜீவனுள்ளவராய் அவர் எழுந்து பரலோகத்துக்கு சென்று பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருந்து மீண்டும் பாவம் செய்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து அங்கே பிதாவுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற பிரதான ஆசாரிய ஊழியக்காரனாய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்திலே வீற்று கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு எப்போதும் இருக்கிறார். அவர் வரும்போது நித்திய வாழ்வை தருவாரும் என நம்பிக்கை நிச்சயம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் செலுப்பித்தார். அப்படின்றால் அழியாதது அந்த நம்பிக்கை, மாசற்றனாது அந்த நம்பிக்கை, வாடாததுமான அந்த நம்பிக்கை, சுதந்திரத்துக்கு ஏதுவான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாம் வைத்து இந்த உலகத்திலே வாழ்வோமானால் அது உயிருள்ளதாய் காணப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1 பேதுரு 1:4 வாசித்தது போல அழியாத சுதந்திரமாகி ஜீவனுள்ள நம்பிக்கையில் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். மறுபடியும் நாம் பிறக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்பொழுது கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது கிறிஸ்துவை போல நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அப்படினால் நம்மேல் தேவன் வைத்த அன்பையும் அவர் தரும் மேலான நம்பிக்கையும் அதில் காணலாம். இந்த நம்பிக்கைக்கு காரணம் நாம் செய்த நல்ல காரியங்களோ அல்ல, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இதற்கு காரணமாக இருந்து அந்த நம்பிக்கையில் நாம் பெருகுகிறோம். தேவன் தம்முடைய இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்றால் வேத வசனங்களை நமக்கு யாரோ ஒருவர் பயிற்சி கொடுத்திருப்பார். ஞானம் முழுக்க பெறுவதற்கு முன்பதாக
அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை ஏற்பட்டு நம்மை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து ஞானம் ஒழுக்கு பெற்று நாம் என்ன செய்கிறோம் என்றால் ரட்சிப்புக்குள்ளாக வருகிறோம். ரட்சிப்புக்குள்ளாக வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கையை மேம்படுத்தி கொண்டே வந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நாம் பெற்ற இந்த இன்பத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு உயிருள்ள நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். அப்படின்னால் நிக்கோதேமோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். அப்படின்னால் அவன் கேட்குறான், எப்படியோ ஒரு தாயின் வயிற்றில் ஒரு நல்ல கர்ப்பத்தில் பிரவேசித்து மீண்டும் பிறப்பானா என்ற கேள்விக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா நீ பாவத்தினால் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் சேர முடியும் என்ற அந்த அறிவுரையை ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார். நம்மை நாமே ரட்சித்துக்கொள்ள நம்மால் முடியாது, நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். அவர் வந்து பல பாடுகளை பட்டு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து நமக்கு ரட்சிப்பின் பாதையை காட்டி தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவக்கரைகளை கழுவி நம்மை மீண்டுமாக தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டு அவர் சென்றிருக்கிறார். இந்த புது பிறப்பு நம்மை ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு கொண்டு செல்கிறது. நான் பாவத்தில் விழுந்தேன், என்னை பாவ சேற்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் தூக்கி எடுத்து என்னை பாவக்கரைகளை கழுவி என்னை மீண்டுமாக தம்முடைய மகளாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய பாதையில் அவருடைய நம்பிக்கையில் என்னை வழிநடத்தி சென்று முடிவில் அவருடைய உயிர்த்தெழுதலில் ஒருவேளை நான் மரித்தாலும் அவர் இரண்டாவது முறை வரும்பொழுது என்னை கண்டிப்பாக தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார், என்னை உயிரோடு எழுப்புவார். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறபடினால் நான் அவரில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவரில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய என்னை அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்னையும் சேர்த்து கொள்வதற்கு அவர் இரண்டாவது முறை சீக்கிரத்தில் வர இருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயிருள்ள நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டுமே. அதாவது பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவர்களை கிறிஸ்தவண்டைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பில் நீங்களும் நானும் ஈடுபட்டு பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களை அந்த பாவத்திலிருந்து விடுப்பதற்குண்டான வழிகளை அவர்களை காட்டி கிறிஸ்தவனிடத்தில் அவர்களை கொண்டு வருவதற்காக தான் இந்த ஊழியத்தை ஆண்டு நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 5:42 அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியா சொல்லுகிறார், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அதிலே 52வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:52 முதல் 54. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாபாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாபாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக ஒழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று பவுலார் சொல்லுகிறார். அப்படின்னால் இந்த பாவ சரீரம் ஒரு நாளைக்கு அழியும். ஆனால் பாவத்தை நாம் அறிக்கை செய்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை ஞானம் ஒழுக்கு பெற செய்து தேவனுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு மரித்திருப்போமானால், ஒருவேளை அங்கே நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த சரீரம் அழிந்தாலும் கிறிஸ்துவானவர் வரும்பொழுது அழியாமல் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சரீரமாக இந்த சரீரம் உயிருள்ள ஜீவனாக எழுந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் பவுலார் அந்த நிருபத்தில் எழுதுகிறார், அழிவுள்ளதாகியது அழியாமை சாவுக்கு ஏதுவாகியது சாவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. என்றால் கிறிஸ்துவானவர் வரும்பொழுது அழிந்து போன இந்த சரீரம் அழியாமை தரித்து கொண்டு அந்த நம்பிக்கையில் உயிருள்ள நம்பிக்கையில் உயிருள்ள ஜீவனில் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். 1 பேதுரு 1:5 பேதுரு சொல்லுகிறார், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உயிருள்ள நம்பிக்கை வைத்திருப்பீர்களானால், ஜீவனுள்ள தேவன் மேல் அந்த நம்பிக்கை உயிருள்ளதாக இருக்குமானால், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்களுடைய சுதந்திரம் இருக்கும். நீங்களும் அவரோட கூட அந்த சுதந்திரத்தில் பங்கடைவீர்கள் என்று பேதுருவானவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். வேதனையும் சோதனையும் இருந்தாலும் உயிருள்ள நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வேதனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்பொழுது நான் தேவனை விட்டு பிறந்து, ஆண்டவர் எனக்கு எதற்காக இந்த வேதனை கொடுத்தார், எதற்காக இந்த சோதனை எனக்கே வர வேண்டும், நான் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆலயத்துக்கு செல்கிறேனே, நான் எல்லா காரியங்களிலும் பங்கேற்கிறேனே, ஏன் எனக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி
தடுமாறி போய்விடாதபடி வேதனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளதாய் தேவன் மேல் காணப்பட வேண்டும். பரலோகத்திலே நம் இரட்சகரும் பிரதான ஆசாரியமாக இயேசுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஆனால் நமக்கு பூமியில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த போராட்டங்களின் மத்தியிலும் அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளதாக காணப்படுமானால் ஆண்டவர் இந்த போராட்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்து அவர் வருகையும் போது அவர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டு நமக்கு கொடுப்பார். சில நேரங்களில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் கட்டுக்குள் அடங்காமல் போகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்பிக்கை மாறாதபடி தளராதபடி குன்றாதபடி நம்முடைய இதுவை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் போய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சோதனை தாங்குவதற்கு எனக்கு பலனை தாரும், இந்த சோதனையிலிருந்து நான் விடுபடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவற்றை நமக்கு கொடுப்பார். பொருளாதார பிரச்சனைகள் வரலாம், வேலையில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், அதே போல நெருக்கடிகள், எதிர்பார்ப்புகள், காயப்பட்ட உறவுகள், உடல்நல கோளாறுகள், பிரிவினை, கவலை என்று எத்தனையோ வேதனைகள் நம்மை சூழ்ந்து நிற்கலாம். அவற்றை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனுடைய அவருடைய உறவில் நம்முடைய நம்பிக்கை வளரும் பொழுதுதான் இவையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவற்றை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். அந்த பலனோடு அவற்றை ஜெயித்து கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் நாம் இந்த உலகத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனால் கிறிஸ்தவனுக்கு உபத்திரவம் உண்டு என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவன் அநேக உபத்திரவங்கள் வழியாய் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். கிறிஸ்துவானவரே சோதனைக்குட்பட்டு தான் பரலோக ராஜ்யத்துக்கு போனார். அதே போல கிறிஸ்துவை உடையவர்களும் அநேக உபத்திரவங்களின் வழியாய் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக சேர வேண்டும். கிறிஸ்துவை அங்கீகரிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சோதனையை சகித்தே ஆக வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் பேதுரு இப்படியே சொல்கிறாரு. 1 பேதுரு 1:6-7 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று இங்கே பார்க்கிறோம். அப்படினால் சோதனைகள் வரும், சோர்ந்து போய்விடவே கூடாது. சோதனைகள் வரும்பொழுது தான் நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் அதிகரிக்கணும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சோதிப்பதற்காகவும் இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு நேரிடலாம். அது எந்த சோதனையாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தை சீர்படுத்த பலப்படுத்த சோதனைகள் நமக்கு வருகிறது. என்ன நேரிட்டாலும், மரணமே வந்தாலும் சோர்ந்து போகாதபடி கிறிஸ்துவை சார்ந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். அதாவது பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் என்று சொன்னது போல சோதனைகளை ஜெயிப்பதற்கும் தேவன் நம்மை பலப்படுத்துவார். அந்த பலத்தினாலே சோதனைகளை ஜெயித்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நான் ஞானமொழிக்கு பெறுவதற்கு முன்பதாக நான் வேறே நம்பிக்கையில் இருந்திருக்கலாம். ஞானமொழிக்கு பெறுவதற்கு முன்பதாக அந்த நம்பிக்கை எனக்கு பெரிதாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஞானமொழிக்கு பெற்ற பிற்பாடு நான் கிறிஸ்துவின் நம்பிக்கையில் வரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்து மேலே ஆதாரப்பட்டு இருக்க வேண்டுமே தவிர வேறு எதன் மேலும் ஆதாரப்பட்டு இருக்கக்கூடாது. அதே போல என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையோடு கூட சேர்ந்து வளர வேண்டும். நம்பிக்கை சமநிலையில் இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்தை விட்டு சற்றும் குறையக்கூடாது, அதை வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும். இதன் மத்தியிலே சோதனையில் வரும்போது விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன்
அந்த சோதனை ஜெயிப்பதற்குண்டான பலனை நமக்கு கட்டளையிடுகிறார். தேவன் நம்மை ரட்சிக்கிறார். தம் வாக்குறுதிகளை இப்போதே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வாக்கிய நம்பிக்கையானது மகிமையான உண்மை என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. காரணம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின எந்த காரியமும் வீணாக போவதில்லை, வீணாக போனதும் இல்லை. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டு நிறைவேறி கொண்டு வருகின்றன. ஆகவே அந்த நம்பிக்கையில் நாம் கிறிஸ்துவை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அது மனப்பூர்வமான மகிழ்ச்சி. நம் சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது, இந்த பூமியில் இல்லை. ஒருவேளை இந்த பூமியில் நாம் சம்பாதித்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஆஸ்தியாக இருந்தாலும் சரி, எந்த அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு எல்லாமே இந்த உலகத்தில் அழியப் போகிற ஒன்று தான். ஆனால் அழியாத நித்தியமானது பரலோகத்தில் நமக்காக இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக வீடுகளை அங்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வீட்டிற்குள்ளே சென்று அந்த வீட்டிலே வசிப்பதற்காக இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் உயிருள்ள நம்பிக்கையோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக கட்டியிருக்கிற அந்த வீட்டில் சென்று நீங்களும் நானும் வாழ முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. மனதிற்குள்ள நம்பிக்கை. 1 பேதுரு 1:13 பேதுரு இப்படியே சொல்கிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். அவருடைய கிருபையில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய ஈவு மாத்திரமே தவிர நம்முடைய பிரயாசமோ நம்முடைய முயற்சியோ ஒன்றுமே கிடையாது. தேவன் நம்மோடு இடைப்படாவிட்டால், அவருடைய கிருபை நம்மிடத்தில் காண்பிக்காவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்மை நாமே ரட்சித்து கொள்ள முடியாது. நம்மை ரட்சிப்பதற்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அந்த உயிருள்ள இரட்சகர் மேல் நம்முடைய நம்பிக்கையை உயிருள்ளதாக காட்ட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். கிறிஸ்து என்ன செய்திருந்த போதிலும், நமக்கான அவருடைய பலி எவ்வளவு முழுமையானதாக இருந்தாலும் நாம் தெரிவு செய்தால்தான் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். தெரிவுகளை நம் மனது செய்வதால் நம் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பேதுரு கூறுகிறார். வெற்றி தோல்வி என்பது மனதில் தான் ஏற்படுகிறது. தேவனுக்கு பிரியமான தேர்வு செய்யும்போது சாத்தான் தோற்கிறான், இயேசு வெற்றி பெறுகிறார். சாத்தானுக்கு விருப்பமான தேர்வுகளை செய்யும்போது இயேசு கிறிஸ்துவானது தோற்கடிக்கப்படுகிறார், சாத்தான் வெற்றி பெறுகிறான். அதற்கு காரணராக இருக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும் தான். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 தூதர்கள் கட்டளையிடப்படுகிறார்கள். ஒன்று தீமையின் தூதன், ஒன்று நல்ல தூதன். தேவ தூதன் ஒரு தீமையான காரியங்களை செய்வதற்கு என்னாலும் நம்மை எச்சரிக்க மாட்டார். ஏனென்றால் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பை தான் நமக்கு கொடுப்பார். ஆனால் சாத்தானுடைய தூதன் தீமைகளை செய்வதற்காகவே நம்முடைய மனதை தூண்டுவான். ஆனால் தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தீமையை செய்வதை விட்டுவிட்டு தேவனைப் போல நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை என்ற வசனத்தில் பார்க்கிறோம். கிருபையானது இப்போதும் அளிக்கப்படுகிறது. கிருபை என்றால் ஒன்றுமே இல்லாத இடத்தில், ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் நான் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் கிறிஸ்துவானவர். அதனால் என்னால் செய்ய முடியாததை கிறிஸ்துவானவர் செய்கிறார். ஒன்றுமில்லாத இடத்தில் காண்பிக்கப்படுவதுதான் கிருபை. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்றென்று பவுலார் சொல்லுகிறார். அதே போல பாவம் செய்து கொண்டிருக்கிற நம்மேல் தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. அந்த அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற அந்த கிருபையின் படியே நம்முடைய நம்பிக்கையும் அதிகமாக வளர்ந்து நாம் தேவனிடத்தில் பங்காளிகளாய் இருந்து தேவ ராஜ்யத்திற்கு உயிருள்ள நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய கிருபையால் வாழ்கிறோம், அவருடைய ரட்சிப்பை பெறுகிறோம். நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும். நித்திய ராஜ்யத்தை குறித்து தான் அவநம்பிக்கை இல்லாதபடி அந்த ராஜ்யத்தில் நானும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல வேண்டும். கவுன்சில்ஸ் ஆன் டயட் அண்ட் ஃபுட் என்ற புத்தகத்தில் 37வது பக்கத்தில் அம்மையார் இப்படியே சொல்கிறாங்க, இருதயத்திலும் உள்ளத்திலும் கிறிஸ்துவின் வல்லமை மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பரலோக ராஜ்யத்தில் அவரோடு புது வாழ்வை வாழப்போகிறவர்கள் இந்த மாற்றத்தை பெற்றே ஆக வேண்டும். ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இரட்சகர் சொன்னார். தேவனிடமிருந்து வரும் மதம் மட்டுமே நம்மை தேவனிடம் கொண்டு செல்ல முடியும்.
அவருக்கு செவனே சேவை செய்ய நாம் தேவாவியால் பிறந்திருக்க வேண்டும். அப்போது கவனமாக வாழ்வோம். இதயம் சுத்தமாகும், மனதும் புதுப்பிக்கப்படும். தேவனை அறியவும் நேசிக்கவும் புது திறமை கிடைக்கும். விருப்பத்தோடு அவருக்கு கீழ்ப்படிவோம். இதுவே மெய்யான தொழுகையாக இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறாங்க. அப்படி என்றால் கீழ்ப்படிதலுக்கும் நம்முடைய விருப்பம் தேவை. விருப்பத்தோடு கீழ்ப்படியும் போது தான் நாம் என்ன செய்ய முடியும்? அவரை உண்மையாக தொழுது கொள்ள முடியும். விருப்பத்தொழுது நாம் கீழ்ப்படியாவிட்டால் நம்முடைய தொழுகை சரியானதாக இருக்காது. அட்வென்டிஸ்ட் ஹோம் என்ற புத்தகத்தில் 548 549 பக்கத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க. நாம் அறியப்பட்டிருக்கிறபடியே பரலோகில் அறிந்து கொள்வோம். நம் உள்ளத்தில் இப்போது தேவன் விதைத்துள்ள அன்புக்கும் அனுதாபத்துக்கும் அர்த்தம் அங்கே விளங்கும். பரிசுத்த தூதர்களோடு தூய ஐக்கியம், எல்லா காரியங்களிலும் ரட்சிக்கப்பட்டவர்களோடு இணக்கமான சமூக வாழ்க்கை, இவ்வாறு பரலோகத்திலும் பூலோகிலும் உள்ள முழு குடும்பத்தோடு திவ்ய ஐக்கியம் என்பதை இனிமேல் நாம் அடையப்போகும் அனுபவங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வல்லமையும் வளரும், திறமையும் பெருகும், முயற்சிகள் முன்னேறும், உயர்ந்த ஆசைகள் எட்டப்படும், மேலான ஆவல்கள் நிறைவேறும். ஆனாலும் இன்னமும் ஏறி அடைய புதிய சிகரங்கள், புதிய வியந்து நிற்கக்கூடிய புதிய அற்புதங்கள், புரிந்து கொள்ளக்கூடிய புதிய உண்மைகள் நமது உடலையும் உள்ளத்தையும் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது தேவனுடைய வல்லமையை குறித்தோம், அவருடைய கிருபையை குறித்தோம், அவருடைய விசுவாசத்தை குறித்தோம், நம்முடைய உயிருள்ள நம்பிக்கையில் எவ்வளவாக அதை அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, தேவனுடைய சத்தியங்கள் ஒன்றும் விருதாய் போனதில்லை. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளும் விருதாய் போகவில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்களும் நிறைவேறாமல் போகவில்லை. எல்லாம் நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளதாக இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். காரணம், அவருடைய வருகை நிச்சயம் என்பதை கிறிஸ்துவானவரே சொல்லியிருக்கிறார், சீஷர்களும் சொல்லியிருக்கிறார்கள். வேதத்தில் அநேக இடங்களில், எல்லா இடங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை நிச்சயம் என்றால் நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பூரணப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கக்கூடியது உயிருள்ளதாய் காணப்பட வேண்டும். அது அதிகமாகவும் இல்லாதபடி குறைவாகவும் இல்லாதபடி சமநிலையில் இருந்து விசுவாசத்தை வளர்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை அடைவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னை முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருக்கிறார். முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு ஏற்ப அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கக்கூடியவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அவர் ஜீவனுள்ளவர். அந்த ஜீவனுள்ள தேவன் உயிருள்ளவராக இருக்கிறது போல நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளதாக இருந்து கிறிஸ்துவை பின்பற்றி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இல்லை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நாளின் செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டு ஒவ்வொரு நேரிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும். ஆவியானவர் அவருடைய உள்ளங்களில் கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி அவர்களும் இதை கண்டு களித்து அவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடுவாராக.